இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவா சும்மா தானே இருக்கேன், அவனை பிடிச்சி இப்படி உட்கார வைங்க. எதுக்கு மாமா? செஞ்சிட்டு இருக்கிற வேலையை கெடுக்கிறதுக்கா? மீனாட்சி சும்மா இருடி. ஏன் என்னாச்சு? அவனை பார்த்து பயப்படுறீங்க? அப்படி என்ன பண்ண அவன்? ஐயோ, மொக்க ஜோக்கா சொல்லி எங்க கழுத்தை அறுத்துட்டாப்ல. ஓ என்ன, நான் இல்லாத நேரத்துல என்ன கமெண்ட் அடிக்கிறாங்களா? ஏன் இருக்கும்போது சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? மனோ, கொஞ்சம் இப்படி வா. ஏன் என்னாச்சு? ஓ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் போய் காப்பாத்திட்டு வந்தாச்சா? என் மாமாவை கூப்பிடுற? மனோ, நீ வாடா. என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா என் முன்னாடியே பண்ணலாம். தனியா ஒண்ணு பேசணும்னு இல்ல. ஏய், உன்னை பத்திலாம் ஒன்னும் இருக்காதுடி. டேய் மனோ, வான்னு சொல்றேன்ல. அதான் கூப்பிடறான்ல, போடா. தேனு போயிட்டு வந்துடுறேன். அது ஒண்ணு இருக்காதுமா, செலவு காசு இல்லாம இருந்திருக்கும், அதை கேட்க கூப்பிட்டுருப்பேன். அதுக்கு தான் இம்புட்டு பில்டப்பும். வேற என்னவா இருக்க போகுது? சொல்டா, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அந்த அகிலா மதுரைக்கே வந்துட்டாடா. டேய், என்னடா சொல்ற? நல்ல வேலை, அவ அட்ரஸ் விசாரிக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணான். இல்ல இங்கேயே வந்திருப்பா, கதை கந்தலா இருக்கும். டேய், இப்ப அவ எங்கடா இருக்கா? தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கியிருக்கலாம். மறுபடியும் வருவாளாடா? நீ பிசினஸ் விஷயமா திருச்சிக்கு போயிருக்கிறதா நான் போய் சொல்லிருக்கேன்டா. அவ இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பா? அவ குழந்தையோட வந்து நிக்கிற ஸ்டைல பார்த்தா ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னக்கா ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசுறாங்க? ஜீவா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாருக்கா, கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்குதுன்னு கூட சொல்லு, நான் நம்புறேன். இவன் முக்கியமா பேசுறான்னு மட்டும் சொல்லாத, அத நான் நம்பவே மாட்டேன். இப்ப என்னடா பண்றது? தேன்மொழிக்கும் மத்தவங்களுக்கும் தெரிஞ்சா நான் எப்படி சமாளிப்பேன்? நீ 2 நாள்ல திரும்ப வந்துருவேன்னு அவட்ட சொல்லி வச்சிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நானே உன்னை மீட் பண்ண வைக்கிறதா வாக்கும் கொடுத்துருக்கேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2 நாள் போயிடுமேடா. அப்புறம் எப்படிடா? நீ போய் அவளை மீட் பண்ணலன்னா அவ மறுபடியும் இங்க வருவா. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிச்சு நீ தான் ஒரு முடிவுக்கு வரணும்.